அப்போது எதனால் வந்து திருவள்ளுவர் நாடி பரிசோதனைக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா, நாடி இருக்கிற இடங்கள் நமக்கு எல்லா விதமான உயிர் சக்தி ஓட்டத்தை கூட நமக்கு மிக துல்லியமாக சொல்லிடும். உயிர் சக்தி ஓட்டத்தை தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம சிகிச்சை சரியாக இருக்கும் இல்லையா? உள்ளே இருக்கிற உறுப்புகளில் இருக்க உயிர் சக்தி, இயக்கத்தில் இருக்க உயிர் சக்தி போக பஞ்சபூதங்களுக்கே உயிர் சக்தியோடைய அவசியம் இருக்குது. பஞ்சபூதங்கள் உயிர் சக்தியோடு இயங்கணும்னா அதுவும் பலமாக, உயிர் சக்தியும் பலமாக இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா நாடி தான். ஸோ நாடி, இதனால தான் திருவள்ளுவர் மூஞ்சில் அடைஞ்ச மாதிரி ஒரே வார்த்தை, நாடி பார்க்க தெரியாதவன் வைத்தியரே இல்லை அப்படிங்கிறத அடித்து பேசிட்டார். இப்போது பரிசோதனை நோயறிதல் முறை அப்படின்ற இடத்துல நாடியோட மிக மிக முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்குமா இல்லையா? பஞ்சபூதங்களோட அமைவிடங்கள், அந்த அமைவிடங்களில் வெப்பம், குளிர்ச்சி, அதோடைய அதிலிருந்து, அதாவது ஒரு நாடியை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல எத்தனை விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க. முதல்ல பஞ்சபூதங்களுடைய அமைவிடங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெப்பம், குளிர்ச்சி அப்படிங்கிற 2 இடத்துல துடிக்கணும். அதில் வெப்பம் மேலே யாங் இன், சரிங்களா? இது 2த்துல எதில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள், அது ராஜ உறுப்புகளாக இருக்கட்டும், ராஜ உறுப்புகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். ராஜ உறுப்புகளை ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நாடியில் வெப்பம், குளிர்ச்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கும் முன்னாடி ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ உறுப்புகளுடைய பணியாளர்களுடைய சின்ன சின்ன உறுப்புகள் இருக்கு இல்லையா? 12 உறுப்புகள் தான் ராஜ உறுப்புகள். அந்த 2 உறுப்புகள் ஒவ்வொரு மூலகங்களுக்கும் இருக்குது ராஜ உறுப்பாக. அதுக்கு கீழே அதோடைய ஒவ்வொரு உறுப்புகள், அதாவது இப்போ நான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமூலகம் இருக்கு இல்லையா? நிலமூலகத்துடைய வெப்ப உறுப்பாக வந்து வயிறும், குளிர்ச்சி உறுப்பாக வந்து மண்ணீரல் இருக்குன்னா, வெப்ப உறுப்பில் இருக்கிற வயிறுடைய இன்னும் சில நிலமூலகங்கள் சார்ந்த உறுப்புகள் உள்ளே இருக்குது, நமக்கு தெரியாமல். சிலது தெரியாமல், சிலது தெரிஞ்சு. அதே மாதிரி குளிர்ச்சி தன்மை இருக்கிற மண்ணீரல் ராஜ உறுப்பாக இருந்தால் அதுக்கு கீழே நிறைய உறுப்புகள் இருக்குது. குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட செரிமான நிலமூலக உறுப்புகளே இருக்குது. அப்போ அதில் ஏற்பட்டிருக்காத ரூட், அதுக்கும் ரூட் என்னென்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுடைய சமநிலை குறைபாடு அந்த உறுப்புகள் பணியாளர்கள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். பணியாளர்களுடைய தளர்வு, அதோடைய சோர்வு, அசதி, அதில் ஏற்பட்டிருக்க கழிவு தேக்கம் ராஜ உறுப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்குமான ரூட் என்ன தெரியுங்களா? இயற்கை வாழ்வியலில் நம்ம செய்கிற தவறுகள், அதனால் பஞ்சபூதங்கள் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஆணிவேர் என்ன? இயற்கை வாழ்வியல் முறையில் செய்கிற மனித தவறு தான் ஆணிவேர். அதோடைய இறுதி நிலை தான் ராஜ உறுப்புகளில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இதில் அதோடைய இறுதி நிலையில் ராஜ உறுப்புகள் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நாடியில் நமக்கு தெரியுது. வெப்பம், குளிர்ச்சி அப்படிங்கிற 2 தன்மையில் அந்த நாடியில் துடிப்பு இருக்கிறத இந்த ராஜ உறுப்பு லாஸ்ட்டாக வர ராஜ உறுப்பில் ஏற்படுறது தான் இங்கே தெரியும். அதுலேயுமே உயிர் சக்தி ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ராஜ உறுப்புகள் அமைஞ்சிருக்கிற மூலகங்களுடைய பிரச்சனைகள் தான் இதில் தெரியும். அப்போ பர்டிகுலராக ராஜ உறுப்புகள், அதாவது இப்போ நான் ராஜ உறுப்புகள் வந்து இந்த இடத்துல தெரியும்னு சொன்னேன் இல்லையா? இப்போது இதை வந்து வெறும் ராஜ உறுப்புகள் மட்டுமே பேர் சொல்லி சில கல்வி நிறுவனங்கள் கற்றுத்தராங்க. அதாவது நிலமூலகம் அப்படின்னா மண்ணீரல், இங்குன்னா மண்ணீரல், யாங்கன்னா வயிறு, இறைப்பை, இதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. தவறு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நமக்கு ரிஃப்ளெக்ஷன் முக்கியமாக, ரூட் முக்கியமாக? ரிஃப்ளெக்ஷனை பேசி இதை சொல்லும் பொழுது அவங்க அந்த வயிறுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த கன்ஃபியூஷன் மேலே மனசமநிலையை பாதித்து இன்னும் பிரச்சனைகள் தான் கொடுக்கும். அந்த ராஜ உறுப்பு பாதிக்கப்பட்டதுக்கான ரீசன் என்ன? அதுக்கு போகணும், பின்னாடி ரூட்டுக்கு போகணும். அந்த ரூட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இயற்கை வாழ்வில் ஒழுங்குபடுத்தணும். அப்போ தான் மேலே தெரிகிற அந்த துடிப்பில் இருக்கிற அந்த ராஜ உறுப்புகளுடைய பஞ்சபூதங்களுடைய பிரச்சனை, நேரடியாக உறுப்பில் பிரச்சனை கிடையாது. பஞ்சபூதங்கள், அந்த ராஜ உறுப்புகளுடைய பஞ்சபூதங்கள் ஆரோக்கியமாகும். அதுக்கப்புறம் அதோடைய பணியாளர்கள் ஆரோக்கியமாவாங்க. பணியாளர்கள்லேருந்து பின்னாடி போங்க, அந்த அதை இயக்கிற பஞ்சபூதங்கள் ஆரோக்கியமாவாங்க. இயற்கை வாழ்வியல் ஒழுங்குக்கு வரும். இதுதான் சுழற்சி. எல்லாமே உடல் இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுழற்சியின் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம்னா நாடி பரிசோதனை மட்டும்தான் நோயறிதலையே சிறந்த முறை. அழுத்தி பார்க்குற முறை நாடி பரிசோதனையே வந்துருதா? 2 முறை இருக்குன்னு சொன்ன இல்லையா? தொட்டறிதலில் அழுத்தி பார்க்குற முறை நாடி பரிசோதனை.
அவர் சித்திக் ஜமால் வந்து அலாம் பாயிண்ட்ஸ் அழுத்தி பார்த்தார். நாடி பரிசோதனையை கூட அழுத்தி பார்த்து உடலுடைய நோயறிதல் முறையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ தொட்டறிதல் அப்படின்னும் பொழுது அழுத்தி பார்க்குற முறை, நாடி பரிசோதனை ரெண்டும் இணைஞ்சது தான் நாடி பரிசோதனை. புரியுதுங்களா? அதனால தான் டீப்புக்கு போகிறோம், அழுத்தி டீப் ஆழத்துக்கு போகிறோங்கிறது அழுத்தி பார்க்குற முறை தான். அப்போ நாடி பார்த்தல்லையே பரிசோதனையும் அழுத்தி பார்க்குற முறையும் ரெண்டுமே இணைஞ்சிருக்கிறது தான் நாடி பார்த்தல் முறை. அதனால தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் கொடுத்தார். இது எல்லாமே உலக ஞானம் தான் திருவள்ளுவர். சிகிச்சை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அந்த ஒற்றை புள்ளியை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். அதுலேயே நீரில் போடுற விஷயத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரில் மிக துல்லியமான ஒரு கூர்மைத்தன்மையோடு இருக்கும் பொழுது சில நேரங்களில் நீரில் போட்ட உடனே அந்த புள்ளி துண்டு ஏற்பட்டுச்சா அதுவே கீழே விழுந்துடும். இது எல்லாமே உங்களால் நீரில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல அந்த பாயிண்டில் அந்த நீரில் போடுற இடத்துல சிகிச்சைக்கான புள்ளி தூண்டப்பட்டு பஞ்சபூதங்கள் உறிஞ்சப்பட்டுருச்சு ஆன் ஸ்பாட்டில் அப்படின்னா அந்த இடத்துல தூண்டப்பட்ட அந்த நீரில் அது விட்டுரும். அந்த புள்ளி எந்த புள்ளியோ அந்த சிகிச்சைக்கான புள்ளி வந்து விட்டுரும், அது கீழே விழுந்துடும். விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த புள்ளி வந்து ஸ்டிமுலேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காட்டுறது வாய்ப்புகள். இன்னொன்று அந்த புள்ளியில் வந்து இப்போது ஊசி குத்துறோம், கீழே விழாமல் இருக்கணும். உள்ளே குத்துனா தானே கீழே விழாமல் இருக்கும். ஆனால் அக்குபஞ்சர் சிகிச்சை புள்ளிகளில் நீங்கள் லைட்டாக நாங்கள் உள்ளேயே இருக்க மாட்டோம். ஏன்னா தோல் மேல் பகுதியில் தான் வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் உண்மை. தோலுக்குள்ளே இல்லை, வெயின்ஸ்லேயும் கிடையாது, தசையிலையும் கிடையாது. மேல் தோல் வெயில் படம் இல்லையா, அந்த வெளிச்சம் டார்ச் அடிச்சா மேலே படம் இல்லையா, அங்கே தான் அந்த அக்குபஞ்சர் சிகிச்சை புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் நீடில் போடுறதுன்றது ரத்தம்லாம் வெளியே வராது. உள்ளே போட்டால் தானே ரத்தம் வரும், மேல் போலில் தானே போடுறோம். ஆனால் நீங்கள் குத்திட்டு கவுத்திங்கனாலோ என்ன அசைச்சாலும் கீழே விடாது. ஏன் விழாது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பாயிண்ட், சிகிச்சைக்கான பாயிண்ட் வந்து அந்த புள்ளியை வந்து பிடிச்சிக்குது, கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்குது. அதனால தான் அந்த நீடில் வந்து கீழே விழாது. நீங்கள் இதே மற்ற இடத்த குத்தி பாருங்கள், கீழே விழுகும். ஆனால் சிகிச்சை புள்ளி இருக்கிற இடத்துல நீங்கள் நீடில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், கீழே விழாது. எத்தனை பேஷண்ட்ஸ் ஆச்சரியமாக கேட்டுருக்காங்க. ரத்தமும் வராது, அப்படியே லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த முனை வந்து இப்படி ஆட்டிகிட்டு இருக்கும், லைட்டாக ஒட்டிட்டு தான் இருக்கும். எது வந்து இருக்குது, எப்படி வந்து புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஈர்ப்பு சக்தி தான். எப்படி கால் வந்து என்னதான் நாங்கள் மேலே குதிச்சாலும் இழுத்துக்குது இல்லையா, கால் தரையிலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புவி ஈர்ப்பு ஈர்த்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த சிகிச்சைக்கான புள்ளிகள் அந்த ஊசி அப்படிங்கிற இடத்த இழுத்துக்கும். அதே சமயம் டச் கொடுக்கும்போது கூட சில நேரங்கள் நீங்கள் தொடுங்களேன், தொட்டிங்கன்னா நமக்குள்ள அந்த தசை ஏதோ பசையில் ஒட்டுற மாதிரி, பசையை வந்து டச் பண்ணால் எப்படி ஒரு வித அந்த ஒற்றை தன்மை இருக்குது, அதே தன்மையை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் டச் கொடுக்கும்பொழுது. டச் கொடுக்காத தவறில்லை, ஆனால் அதில் பல குழப்பங்கள் வரும். மருத்துவமாக அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நீட்லிங் போடுற முறை தான் மிக சரியாக இருக்கும். எந்த விதமான குழப்பங்கள் வராது. பேஷண்ட்டும் வந்து அதை வந்து மிக சரியாக எடுத்துக்குவாங்க. இல்லைனா யார் டாக்டர் வந்து எந்த சமயம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அதில் ஒரு குழப்பங்கள் வந்து அந்த சமயம் சார்ந்தவராக இருப்பார், அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, இப்படியான ஏகப்பட்ட தவறான ஒரு வழிநடத்தல் வந்து கொண்டு போகும் டச்சில் கொடுக்கறதுனால. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மருத்துவ முறை தான். பிற்காலத்தில் அந்த சமயம் சார்ந்தவர்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒற்றை மதம் ஒற்றை சமயமாக வந்து தொழில் சிகிச்சையை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதனால் பிற்காலத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி அதுக்கு பிறந்து போயிடுச்சு.